ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 டிசம்பர் மந்த்ல இருக்கோம் நம்ம. அதை பத்தி தான் பேச போறோமா அப்படின்னா இல்ல, வருஷ கடைசியில இருக்கிறோம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சொல்லி எடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக அமைந்து மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபியூ அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ரிலீஸ் ஆன படங்கள் மட்டும் 150க்கு மேல ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனா அதுல ஹிட் படங்கள் அப்படிங்கிறத மொத்தம் வந்து ஒரு 10ல இருந்து 15 20க்குள்ள சுருக்கிடுறாங்க. அப்ப மிச்சம் ரிலீஸ் ஆகி பெருசா வந்து இதாகாத இந்த படங்களுடைய நிலைமைலாம் என்ன ஆச்சு? அத ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளருடைய நிலைமை என்ன? அதுல நடிச்ச ஹீரோக்களுடைய இது என்ன ஆச்சு? இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கு பிறகு வந்து இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய புஷ்பா 2 த ரூல் படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண டேட்ல இருந்து ப்ரீபோன் ஆகி தான் இந்த டிசம்பர் 5 வந்து சூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரீச். கிட்டத்தட்ட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்ன லாங்குவேஜ்ல எல்லாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தா அது எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி அடிச்சாங்க. தமிழ், தெலுங்கு, அப்புறம் கன்னடா 3 லாங்குவேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா வந்து சொல்லி அடிச்சு சாலிடான ஹிட் படமா அமைஞ்சது. அதனால 2வது பார்ட்டுக்கு மிகப்பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு. இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டை ஆரம்பிக்கிறப்பவே வந்து படத்தோடைய நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ், அப்புறம் ஓடிடி ரைட்ஸ், சேட்டிலைட் ரைட்ஸ், இந்த மாதிரியான எல்லாத்தையும் சேல் பண்றதுக்கு பயங்கரமான பேச்சுவார்த்தைகள் நடந்ததா நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு ரிலீஸுக்கு முன்பாகவே 1000 கோடி பிசினஸ் வந்து புஷ்பா 2 அச்சீவ் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்றாங்க. நம்ம ரிலீஸே ஆகல, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகி தேட்டர்ல மக்கள்லாம் வந்து காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கினதுக்கு பிறகு பார்த்ததுக்கு பிறகு அது நல்லா இருந்தா 2வது ஷோ ஃபுல்லானா 3வது ஷோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சாதானே அந்த பிசினஸ் எல்லாம் நீங்க பண்ண முடியும். முன்கூட்டியே 1000னா புரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இங்க. ஓகே ரைட், இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. எஸ், ஒரு படத்தை வந்து எடுத்து முடித்து வியாபாரத்திற்காக வச்சிருக்கிறப்பவே இந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸ், நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ், அதற்கு பிறகு இந்த ஓடிடி ரைட்ஸ், இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அதை வந்து ரிலீஸ் பண்ணணுமோ அவங்க கிட்ட வந்து ஒரு பிசினஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி எந்த சேனலுக்கு வந்து சேட்டலைட்டுக்கான ரைட்ஸ் கொடுக்குறாங்களோ அங்க ஒரு பிசினஸ் வந்து நடக்கும். ஸோ அதற்கு பிறகுதான் வந்து இந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை ஸ்கிரீன்ல வந்து இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து சேல்லாம் வந்து நடக்கும். அந்த வகையில் முன்பாகவே வந்து ஒரு 1000 கோடி பிசினஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இதுல எந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் உண்மை அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் நிறுவனமே வந்து ஆமாங்க 1000 கோடி அடிச்சிட்டோங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு வர்றதெல்லாம் லாபம், வந்தா ஓகே, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்றது மட்டும்தான் உண்மையா இருக்கும். அது இல்லாம வந்து எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து சொல்றத வந்து நீங்க எப்பவுமே எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1000 கோடி ஆமப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வந்து அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே டிக்கெட் பிரைஸை வந்து இவ்வளவு ஹைக் பண்ணி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் அமையல. பட் புஷ்பா 2க்கு அமைஞ்சிருக்கு. எஸ், ஏற்கனவே வந்து டிக்கெட் பிரைஸை வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து ஹைக் பண்ணி விற்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்த்து வந்து கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போட்டு கேஸ்லாம் வந்து போச்சு. அதன் பிறகு வேர்டிக்ட வந்து மாத்தி கொடுத்துட்டு இந்த லிமிட்ல வந்து நீங்க வேணா வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வந்துருச்சு. அதாவது 1000 சொச்சம் ரூபாய்க்கு வந்து டிசம்பர் 4 அன்னைக்கு நடக்க போற பெய்டு ப்ரிவியூன்னு சொல்லுவாங்க. அதாவது படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 4 4ஆம் தேதி நைட் 9:30க்கு வந்து சில குறிப்பிட்ட மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ்ல வந்து பெய்டு ப்ரிவியூ ஷோஸ் வந்து எடுத்திருக்காங்கல்ல, அந்த டிக்கெட்ஸ்க்கான ரேட்டை வந்து 1000 பிளஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குல்ல அதோட வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அது இப்ப 924 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை நீங்க இன்க்ளூசிங் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து டாக்ஸோட சேர்த்து நீங்க 924 ரூபாய்க்கு வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா வந்து என்ன ஆந்திரா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்குது. இதனால யாருக்கு ரொம்ப குஷியா இருக்கு அப்படின்னா, படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் வந்து செம குஷியில இருக்கிறாரு. சிஎம் சந்திரபாபு நாயுடுக்கும் டெபுட்டி சிஎம் இருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கும் நன்றி தெரிவித்து அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பதிவை போட்டுட்டாரு. இதன் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க வந்து கொடுக்க போறீங்க. கண்டிப்பா வந்து அது சினிமா துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாகவும் ஒரு வளத்தை சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் சந்தோஷமா ட்வீட்டை போட்டுட்டாரு. ஸோ
பெய்டு ப்ரிவியூக்கு 924. ஐயா அவ்வளவு வசதி எங்க கிட்ட கிடையாது, நாங்க டிசம்பர் 4ஆம் தேதி பார்க்கல, 5ஆம் தேதி பாத்துக்கிறோம் அப்படின்னா இந்த தகவல் ஆந்திரால இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆந்திரா அப்புறம் எங்க தெலுங்கானா அங்க இருக்கிறவங்களுக்காக சரிங்களா. சிங்கிள் ஸ்கிரீனா இருக்கிறப்ப ஒரு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 350 சொச்சம், அந்த ரேட்ல வந்து நீங்க டாக்ஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து வரும் சிங்கிள் டிக்கெட்டோட ரேட்டு. அதே மாதிரி மல்டிப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பெரிய பெரிய மாலுக்குள்ள இருக்கக்கூடிய மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் இருக்குல்ல, ஒரே இதுல வந்து 5 ஸ்கிரீன் இருக்கும், 6 ஸ்கிரீன்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான மல்டிப்ளெக்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டோடைய ரேட் வந்து 414 ரூபாய் ஒன்லி. எஸ், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து. என்ன அதை அநியாயம் பண்றீங்க, இந்த மாதிரி டிக்கெட் ரேட்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் போராடிட்டு இருந்தா, நீங்க ஸ்டார்டிங் பிரைஸே வந்து 350 414, ஸ்பெஷல் ஷோவுக்கு 924 அப்படின்னு வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இஷ்டத்துக்கு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா தான் விற்பாங்க. நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகிறப்ப, விஜய் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப, அஜித் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் வந்து டிக்கெட் ரேட் வந்து கண்ணா பின்னான்னு வந்து விற்பாங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய பர்பஸ்க்காக எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல, விவேகம் படத்துக்கு எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய உட்லண்ட் தேட்டர்ல ஒரு டிக்கெட் வந்து 800 ரூபாய்க்கு வந்து எனக்கு வித்தாங்க. அந்த 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு தான் உள்ள போய் படத்தை பார்த்துட்டு வந்தேன். ஸோ அது வந்து வேற கதை. ஸோ இந்த மாதிரி பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறப்ப தியேட்டர் டிக்கெட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஹைக் பண்ணி தான் விற்பாங்க. ஆனா இப்ப கவர்மெண்டே வந்து இந்த டிக்கெட்ஸை வந்து ஹைக் பண்ணி நீங்க வித்துக்கோங்க அப்படின்னு சொன்னது யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா, படத்துல நடிச்சிருக்கிற நடிகர் நடிகைகளுக்கு, அதே மாதிரி படத்தை தயாரிச்ச ப்ரொடியூசர்ஸ்க்கு வேணா அது சாதகமா இருக்கும். ஆனா பொதுமக்களுக்கு இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. பட் டைஹார்ட் ஃபேன்ஸ் ஆஃப் அல்லு அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரா, சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த டிக்கெட் பிரைசிங்காக வந்து இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு யாருமே வந்து இதை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் சொல்லல. அதனால தே ஆர் ஓகே வித் இட். அதாவது இந்த ரேட்ல வந்து நாங்க படத்தை வந்து டிக்கெட் காசு கொடுத்து வாங்கி நாங்க பாக்குறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இது எங்க நடைமுறையாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால வந்து அபிஷியலா இந்த டிக்கெட் பிரைஸ் எல்லாமே வந்து நடக்க போகுது. அப்ப தமிழ் மக்கள் நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க எல்லாரும் பயப்படுறது தெரியுது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரேட்ல தான் வந்து உங்களுக்கு டிக்கெட் பிரைஸ் வந்து விற்க போறாங்க. எது புஷ்பா 2வா இருந்தாலும் சரி, வரக்கூடிய எந்த படங்களா இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ் பண்ண ரேட்ல தான் விற்கணும் அப்படின்னு ஆல்ரெடி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ புஷ்பா 2க்கு வந்து ஆந்திரால ரூல் அப்ளை ஆயிருக்கிறதுனால இங்கேயும் வந்து டிக்கெட் பிரைஸ்ல அதிகமா வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கலவரமோ உங்களுக்கு வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபாயில இருந்து டிக்கெட் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, சிங்கிள் தியேட்டரா இருக்கக்கூடிய உட்லாண்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இங்க ஏரியால இருக்கக்கூடிய ஆல்பர்ட் தியேட்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாரத் தியேட்டர், இந்த மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிரைஸே வந்து 130 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவே வந்து மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன்ல பொறுத்த வரைக்கும் 190 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க மல்டிப்ளெக்ஸ் போறப்ப ஒரு டிக்கெட்டுக்கு 235 ரூபாய் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதுதான் இந்த புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் இங்க நடைமுறையில இருக்க போகுது. அதனால ஓப்பனிங் டிக்கெட்டே வந்து 350 ரூபாயா 414 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் பயப்பட வேணாம், பேனிக்காக வேண்டாம் அப்படிங்கறத நான் இங்க இடத்துல கேட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். இதுல ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் எவர் ஃபிலிம், தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே த ஃபர்ஸ்ட் எவர் ஃபிலிம் டிக்கெட் பிரைஸ் ஹைக்கு வந்து அஃபீஷியலா வந்து ஓகே வாங்கியிருக்கிற படமாக வந்து புஷ்பா 2 த ரூல் வந்து வந்திருக்கு. கம்பேர் பண்ணா கேஜிஎஃப், காந்தாரா இந்த படங்களுடைய டிக்கெட் பிரைஸ் எல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா புஷ்பா 2 த ரூலுக்கு வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து அதிகபட்சமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்ப ஒரு ஸ்டேட்ல வந்து நீங்க அந்த ரூலை போட்டீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ரூல் நாங்களும் அப்ளை பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ண விஷயம். சேம் தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் பிரைஸ்ல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் கன்னடா, அதாவது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் வந்து பிரைஸுக்கான அதாவது டிக்கெட் பிரைஸை வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸை நடத்தி காமிக்கிறதுக்கான வேலைகளையும் இந்த படத்தோட டீம் வந்து இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அங்கதான் இருந்துதான் கேஜிஎஃப், காந்தாரா எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்சு மிகப்பெரிய வசூல் சாதனையை செஞ்சு இந்திய சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட், எப்படி சொல்றது, ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த படமும் வந்து அங்கேயும் வந்து பிசினஸ் வந்து நல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து
அதிகப்படியான ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் பண்றாங்களா. அதாவது கேஜிஎஃப், காந்தாரா வந்து அந்தந்த நாட்டு, அதாவது அந்தந்த லாங்குவேஜுக்கான படங்கள். அதை காட்டிலும் அதிகப்படியான ஸ்கிரீன்ஸ்ல வந்து புஷ்பா 2 வந்து ரிலீஸ் பண்றதுக்கான எல்லா வேலைகள்லையும் இறங்கிட்டாங்க. ஸோ அதுவும் நடக்க போகுது. ஒட்டுமொத்தமா வேர்ல்ட் வைட் வந்து பாத்தீங்கன்னா 3000 சொச்சம் ஸ்கிரீன்ல வந்து புஷ்பா 2 வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு இந்த டீம் வந்து தயாரா இருக்கிறாங்க. எப்படி வந்து முதல் பார்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய, எப்படி சொல்றது, பிளாக் பஸ்டரா அமைஞ்சதோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அல்லு அர்ஜுன் வந்து இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க்லயே வந்து ஃபுல் ஸ்விங்ல இருந்தாரு. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கா போய் போய் அங்க வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட வந்து தன்னுடைய படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணாரு. நம்ம சென்னைக்கு வந்தப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் சென்னை பையன் தான், சென்னை தான் என்னோட தாய் வீடு அப்படிங்கறத ரொம்ப செலாகிச்சு பேசியிருந்தாரு. நிறைய ஃபேன்ஸ் வந்து தெலுங்குல பேசுங்க தெலுங்குல பேசுங்கன்னு தெலுங்கு ஃபேன்ஸ் வந்து ஆடிட்டோரியத்துல வந்து கத்தப்ப கூட, இந்த மண்ணுக்கு நான் செய்யக்கூடிய மரியாதை, இந்த தமிழ்நாட்டுல நான் வந்திருக்கேன், அப்ப தமிழ்ல தான் பேசணும், மொழி தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு தான் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு, ச்சே என்ன மனுஷயா, இந்த மனுஷனை போய் நம்ம ஏதாவது சொல்லலாமா, கட்டது இவர் படத்தை வந்து பார்த்தே ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாரு. பட் அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா, புஷ்பாவுடைய அந்த புஷ்பா 2 உடைய சாங்ஸ் ஒவ்வொன்றும் ரிலீஸ் ஆகிறப்ப ஒவ்வொரு விதமான ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு. லாஸ்டா ரிலீஸ் ஆன அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால மீம் மெட்டீரியலா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்ரீவள்ளி பாட்டு, அதுக்கப்புறம் ஊ சொல்றியா மாமா, ஊ ஊ சொல்றியா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட். ஆனா புஷ்பா 2 பொறுத்தவரைக்கும் அந்த புஷ்பா புஷ்பா புஷ்பான்னு ஒரு ஸ்டெப் எல்லாம் போட்டார்ல, அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆனோடனே பயங்கர இது. அப்புறம் வந்து இந்த சூசுவிக்கி அந்த பாட்டும் செம்ம ஹிட். இந்த ஃபீலிங் சாங் தான் வந்து லைட்டா வந்து ஃபேன்ஸை வந்து கொஞ்சம், எப்படி சொல்றது, கலக்கடிச்சிருக்கு, கலங்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோடைய அந்த ஸ்டெப்பு, அந்த டிபிக்கல் தெலுங்கு ஸ்டைல்ல இருக்கக்கூடிய பாட்டுக்கான ஸ்டெப்புங்க. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடி செலிப்ரேட் பண்றாங்க. பட் நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இதுவா இருந்தாலும், ஓகே இட்ஸ் ஓகே, அல்லு அர்ஜுன் நல்லா பண்ணிடுவாரு. ஃபகத் பாசில் வேற செகண்ட் ஹாஃப்ல தான் வேற லெவல்ல வந்து இந்த செகண்ட் பார்ட்ல தான் பண்ண போறாரு. அதனால ஒரு வெறித்தனமான சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மனசுல தேத்திக்கிட்டு படத்தை பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீலிங் சாங்கை மட்டும் வச்சு முடிவு பண்ணிடாம டிசம்பர் 5ஆம் தேதி வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகக்கூடிய புஷ்பா எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு வேர்ல்டு வைடு அங்க இங்க இந்த மாதிரியான ஏகப்பட்ட தகவல்களை அள்ளி கொடுக்கறதுக்காக நீங்க பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு கமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களே அள்ளி போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். See you, tata, bye bye.